வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து சூப் ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி டே 5 முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். நம்ம டெய்லி ஒரு சூப் எடுத்துருக்கும் போது உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சூப்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்குங்க. முருங்கைக்கீரையை அலசி எடுத்து தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துக்குங்க. நல்லா கொழுந்தான கீரையாக இருந்தால் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொழுந்தான கீரையாக பார்த்து எடுத்துக்குங்க சூப்பு வைக்கிறதுக்கு. இப்போ அலசி வச்ச அந்த கீரையை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட சேர்த்துக்குவோம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்குவோம். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குவோம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும், அதிகமான அளவு சேர்க்க வேணாம். சின்ன பழமாக ஒரு பழம் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, திறந்து வச்சே வேக வைங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா கொதித்து வெந்து வரணும். இப்போ கீரை நல்லா வேகட்டும். இப்போ கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தக்காளி பழம், வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கீரை பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ இந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு இந்த கீரை, அந்த வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வடிகட்டி வச்சு கூட இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த விழுதை திரும்பவும் வேணாலும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் நம்ம சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி வடிகட்டாமல் அப்படியே தான் செய்கிறேன். இதிலே மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே போல் உங்களுக்கு சூப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதை திரும்பவும் கொதிக்க விடணும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த சூப்பு நல்லா கொதிக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். சூப்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ சூப்பு பாருங்கள் நல்லா கொதித்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே நல்லா சுட சுட வெது வெதுப்பான சூடாக குடிக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரத்த சோகை உள்ளவங்களாம் இதை ஒரு நாள் இந்த சூப்பு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நல்ல எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணலாங்கன்னா நம்ம தொடர்ந்து சூப்பு எடுத்துக்கும் போது உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும். நம்ம போட்டிருக்க எல்லா சூப் ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா நல்லா எளிமையாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே ஆரோக்கியமான சூப் ரெசிபி தான் எல்லாமே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறது மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சூப்பையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.